ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 8வது அத்தியாயம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 5வது மந்திரம், 6வது மந்திரம். 5 முடிச்சிட்டோம், 6ல் பாதி பார்த்துருக்கோம். தஸ்ய க்வா மூலம் ஸ்யாத் அன்யத்ர அத்யோத்பிஹி சோம்ய சுங்கேன தேஜோ மூலமன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன சன்மூலம் அன்விச்ச சன்மூலாஹ சோம்யேமாஹ சர்வாஹ பிரஜாஹ சதாயதனாஹ சத்பிரதிஷ்டாஹ யதா து கலு சோம்ய இமாஸ்திஸ்ரோ தேவதாஹ புருஷம் ப்ராப்ய த்ரிவிதேகைகா பவதி ததுக்தம் புரஸ்தாத்யேவ பவத்யஸ்ய சோம்ய புருஷஸ்ய பிரயதோ வாங்மனசி சம்பத்யதே மனஹ பிராணே பிராணஸ்தேஜசி தேஜசி தேஜக பரஸ்யாம் தேவதாயாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது குருகுலத்திலிருந்து திரும்பி வந்த ஸ்வேதகேது அவரிடம் உத்தாலகர் கேட்ட கேள்வி, எந்த உங்கள் குரு சொல்லி கொடுத்தாரா, எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை நீ பெற்றாயா உன் குருவிடமிருந்து? 6:1-3 அந்த மந்திரம் 6வது அத்தியாயத்தில். அப்போது அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாத? எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தது ஆகும் அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்குறாரு. அப்போ அதனுடைய நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காரணத்தை அறிந்தால் அந்த காரணத்திலிருந்து உருவான காரியத்தை அனைத்தையும் அறிந்ததற்கு சமம். இப்போ பிரபஞ்சம், அதில் இருக்கிற பொருள்கள், உயிர்கள், உடல், மனம், பிராணன், இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன? அக்னி, ஆபகா, பிருத்திவி. இது எல்லாத்துக்கும் காரணம் அக்னி, ஆபகா, பிருத்திவி அக்கார்டிங் டு இந்த உபனிஷத் பிரகாரம். அப்போ அந்த 3க்கும் எது காரணம்? அந்த திரிவித் கரணம் பிரகாரம் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலமான 3 பூதங்கள் வந்ததுன்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு, அது அனைத்திற்கும், அந்த 3க்கும் எது காரணம் அப்படிங்கும்போது இறைவன். அப்போ இறைவனை அறிந்தால் அந்த 3 பூதங்களை அறிந்தது போலாகும். அந்த 3 பூதங்களை அறிந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும், உயிருள்ளது உயிரற்றது, மனம், பிராணன், இந்திரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்ததற்கு சமம். அப்போ இது வரைக்கும் நம்ம உத்தாலகருக்கு பலவிதமான கோணங்கள் இருந்து அவர் டீச்சிங் பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த மந்திரத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம போன கிளாஸில் முடிச்ச வரைக்கும் இந்த கருத்து தான் இருந்தது. இப்போ கடைசி அந்த மந்திரத்தினுடைய கடைசி பகுதியில் என்ன சொல்றாருன்னா, மரண வேளையில் என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதின் மூலியமாக
அந்த சத்தை புரிந்து கொள்ளலாம். எப்படி ஃபர்ஸ்ட் எதை பார்த்தோம்? சுஷுப்தி அவஸ்தையை எடுத்து வச்சு சத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். எப்படி சுஷுப்தி எதில் ஒடுங்குகிறது? காரண சரீரத்தில். சுஷுப்தி காலத்தில் அந்த ஜீவன் எதில் ஒடுங்குகிறான்? காரண சரீரத்தில் ஒடுங்குகிறான். அந்த காரண சரீரம் எதில் ஒடுங்குகிறது? சத்தில் ஒடுங்குகிறது. அப்படிங்கிற விளக்கத்தின் மூலியமாக சத்து விளக்கப்பட்டதுங்கிறது உத்தாளர் எடுத்து கொடுத்த ஒரு டெக்னாலஜி. அதை யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு. இப்ப அடுத்தது எதை எடுத்துக்கிட்டு சத்தை விளக்க முயற்சி பண்ணுகிறார் தன் மகனுக்கு? மரணத்தை எடுத்து அந்த சத்தை புரிந்து கொள்வது எப்படி? இதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இந்த உபனிஷத்தே. ஏன்னா அனைவருக்கும் தெரிந்தது இது சுஷுப்தி அவஸ்தா. ஈஸியான ஒன்றை வச்சு எப்படி நீ அதை புரிஞ்சுக்கலாம்? அனைவருக்கும் எது தெரியும்? மரணத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மரண வேளையில் என்ன நடக்கும்? மரணம்னாங்க இந்த டைம் ஆஃப் டெத், அந்த உயிர் பிரிகிற அந்த நேரத்தை எடுத்து அதன் மூலியமாக அவர் சத்தை விளக்க முற்படுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப கான்செப்ட், இதோட சாரம் என்ன, இந்த மந்திரத்துடைய சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மரண காலத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெட்ரிடன், உயிர் விட போறக்கு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் டெத் வாட் வில் ஹேப்பன்? ஃபர்ஸ்ட் வாக்கு, இந்திரியம் மனதில் போய் அடங்கும். அனைத்து இந்திரியங்களும் முதல்ல மனசுல போய் அடங்கும். அந்த நிலையில் அவரை பார்த்தீங்கன்னா அவரால் பேச முடியாதே தவிர சுத்தி இருக்கிறதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கிறது அவருக்கு அந்த மனம் ஆக்டிவா புரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ இந்திரியங்கள் மதுவாக, அப்புறம் காது கேட்கறது போயிடும். அப்போ மனதில் ஒடுக்கம். அப்போ மனம் எங்க ஒடுங்குது? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. பிராணனில் ஒடுங்கும் போது சுத்தி என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா இந்திரியமும் ஒடுங்கிருச்சு. எங்க ஒடுங்கிருச்சு? மனம் எதுல ஒடுங்கிருச்சு? பிராணன்ல ஒடுங்கிருச்சு. அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள பிரீத் மட்டும் போயிட்டு வந்திருக்குமே தவிர சுத்தி என்ன நடக்குதுங்கிறத அவரால், மனமும் இந்திரியமும் செயல்படாம போன அடுத்த அந்த ஸ்டேஜ்ல மூச்சு காத்து மட்டும் போயிட்டு வந்திருக்கோம், படுத்திருப்பாரு. ஆனா உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியாது. மற்றவங்க பேசுறதோ, நாம இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜ், அது அடுத்த ஸ்டேஜ். அப்போ வாக்கு எங்க முதல்ல அடங்குது? மனம் எங்கு ஒடுங்குது? பிராணன். அடுத்தது அந்த பிராணன் மூச்சு மட்டும் போயிட்டு இருக்கீங்களா, அது எங்க ஒடுங்குது? அக்னி. நீங்க பாருங்க, பிரீத்திங் நின்று போனதுக்கு அப்புறம் தொட்டீங்கன்னா உடம்பு எப்படி இருக்கும்? சூடா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அப்போ என்ன ஆயிருக்குது? அந்த பிராணன் மூச்சு விடுறது நிறுத்திட்டாரு. ஆனா எதுல ஒடுங்கி இருக்குது? அக்னியில் ஒடுங்கிறதுனாலதான் கொஞ்ச நேரம் உடம்பு எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அப்புறம் தான் என்ன ஆகும்? விறுவிறுன்னு ஆகும். அப்ப அந்த அக்னி எங்க போச்சு? அதுதான் இறைவனிடம் ஒடுக்கம், சத்துன்னு சொல்ல வராது. இதுல பாத்தீங்கன்னா தத்து உக்தம் புரஸ்தாத்து ஏவ, செகண்ட் ஹாஃப் நம்மளுடைய மந்திரத்துல பாத்தீங்கன்னா தத்து உக்தம் என்ன சொல்லப்படுகிறது? புரஸ்தாத் ஏவ பவதி அஸ்ய சோமிய குறிப்பிடுகிறார். உயிரை விட்டு கொண்டிருக்கிற, அந்த வேர்டுக்கு மீனிங் உயிரை புரஸ்தாத் ஏவ பவதி அஸ்ய சோமிய அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரை விட்டு கொண்டிருக்கிற அந்த ஆளினுடைய மரணத்தை விசாரம் பண்றோம். அவருடைய அந்த மரணம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு விசாரத்தின் மூலியமாக எது விளக்கப்படுகிறது? சத்து தத்துவம் விளக்கப்படுகிறது. எப்படி? வாங் மனசி. வாங்ன என்ன? வாக்கு. மனசு என்ன ஆகுது? சம்பத்தியதே. அவனுடைய வாக் மனதில் ஒடுங்குகிறது. சம்பத்தியதே. பேச முடியாது, எண்ணங்கள் மட்டும் இருக்கிற நிலை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் என்ன சொல்றாரு? மனக பிராணே. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப். மனம் எதுல ஒடுங்குது? பிராணனில் ஒடுங்குகிறது. அப்ப மனம் பிராணனில் ஒடுங்கணும்னா அவருக்கு என்ன நடக்குதுங்கிற எதுவும் தெரியாது, மூச்சு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ மனக பிராணே. அடுத்த ஸ்டேஜ் என்ன? பிராணக தேஜசி. பிராணன் எங்க ஒடுங்குது? அக்னி. தேஜஸ்னா அக்னி. பிராணன் எதில் ஒடுங்குகிற? அப்ப என்ன இருக்கும்? உடம்புல சூடு மட்டும் இருக்கும், ஆனா மூச்சு இருக்காது. அந்த ஸ்டேஜ் பிராணக தேஜசி. பிராணன் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும்.
அப்ப பிராணன் அக்னியில் ஒடுங்குகிறது, நோ மூச்சு, சூடு மட்டும் இருக்கும். அடுத்தது யார் மட்டும் இருக்கிறது இப்போ? தேஜகா அக்னி பரஸ்யாம் தேவதாயாம். அந்த அக்னி எங்க போய் உடங்குது? பரஸ்யாம் மேலான அந்த தேஜகா மேலான தேவதை. இந்த இடத்துல தேவதைன்னு யாரு? சத் பிரம்ம. அதனிடம் ஒடுங்குகிறது, சத் பிராப்தியை அடைகிறது. எங்க போய் ஒடுங்குது? சத்தில் ஒடுங்குகிறது. ஸோ வாங் மனசி சம்பத்தியத்தே. அந்த சம்பத்தியங்கிற வேர்டை வந்து நீங்க எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். எப்படி? வாங் மனசி சம்பத்தியதே, வாக் மனதில் ஒடுங்குகிறது. மனக பிராணே சம்பத்தியதே ஒடுங்குகிறது. பிராணக தேஜசி ஒடுங்குகிறது, சம்பத்தியதே. தேஜக எங்க ஒடுங்குகிறது? பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே. You can add the word சம்பத்தியதே to all steps. ஒரு ஸ்டெப்புக்கும் அந்த சம்பத்தியதே சம்பத்தியதே சம்பத்திய போட்டீங்கன்னா ஒடுங்குகிறது. அப்ப மரணம். அதனாலதான் பாருங்க, மரணம்னு ஒண்ணு ஏன் நமக்கு பயம் வருது? சாஸ்திர கிரந்தத்துல கொடுக்குது. மரணம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம இருப்பிலிருந்து நீங்குகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சத்துனா இருப்பு, அதிலிருந்து நான் நீங்குவேங்கிற பயம்தான் மரணத்திற்கு பயம். ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமிஜி சொல்லுவார், இப்போ மரணத்துக்கு அப்புறம் நாம் இங்கே இருக்க மாட்டோம், அது இல்லாமைக்கு போகிறோங்கிற பயம்தான் மரண பயமே, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு வழி கிடைக்குது மரணத்துக்கு அப்புறம், இதெல்லாம் சப்போஸ் கேஸ், இது மாதிரி நடக்க போகிறதில்ல, சப்போஸ் இப்போ மரணத்துக்கு அப்புறம் இதை விட ஒரு பெரிய இடத்த காமிச்சு, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லையா, இதை விட ஒரு பெரிய இடத்த காமிச்சு இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு கேரண்டி கொடுக்க சொல்லுங்க யாராவது. எப்போ மரணம் வரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்? நம்ம தான் அங்கே போகிறோமே. ஸோ இறத்தல் என்பது இறத்தலுக்காக கவலைப்படுவதல்ல, மரணத்துக்கு பயப்படுறதுங்கிறது மரணத்துக்காக பயப்படுவதல்ல, நான் இல்லாம போயிருவேங்கிறது. அந்த சத்திலிருந்து விளங்குவதை, எந்த ஜீவனும் விளங்குவது அந்த சத்திலிருந்து விளங்குவதை போல் தோற்றம் அளிக்கிற விஷயமாக இருக்கிறதுனால மரணம் எப்படி தெரியுது ஒருத்தருக்கும்? சத்தினுடைய சொரூபம், அதிலிருந்து விலகி விடுவேனோ அப்படிங்கிற பயம்தான் எப்படி வெளிப்படுது? மரண பயமாக வெளிப்படுகிறது. அந்த ஞானிக்கு ஏன் அந்த மரண பயம் இல்லை? நான் சத்தாக இருக்கிறேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு பயப்படுறாரு? ஸோ அஞ்ஞானிகள் சத்திலிருந்து நம்ம விலகிறோம், என்னுடைய சொரூபத்திலிருந்து விலகுகிறேன் அப்படிங்கும் போதுதான் அந்த ஜீவனுக்கு என்ன வருது? மரண பயம். அதான் சொன்னேன், அதை விட இப்போ ஆஃப்டர் டெத் யூ கேன் கோ டு திஸ் பிளேஸ் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயிரோடு இருக்கும் போதே we will wait for death. ஏன்னா இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எனக்கு பிடிக்கலிங்க, என் குடும்பம் பிடிக்கல, என் பையன் பிடிக்கல, வீட்டுக்காரர் பிடிக்கல, சொசைட்டி பிடிக்கல, நாடு பிடிக்கல, தமிழ்நாடு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, அங்கே ஒரு இடம் இதை விட பெஸ்ட்டாக காமிக்கிறாங்கன்னா எப்போ வரும், எப்போ போகலான்னு வெயிட் பண்ணுவோம். இதுதான் சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ மரண பயங்கிறது நம்மளுடைய ஒரு டெல்யூஷன் தான். என்னென்ன குழப்பம்? எதனால் வந்த குழப்பம் அது? நான் சத்திலிருந்து விலகி விடுவேனா அப்படின்னு என்னங்க, என்னுடைய சொரூபத்திலிருந்து நான் விலகி விடுவேனான்னு பயம். அக்னி தன் சூட்டை இழந்து விடுமோ என்று கவலைப்படுவதற்கு சமம். அக்னி தன்னுடைய பிரகாசத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுவதற்கு சமம். எது? நான் இறந்து விடுவேனான்னு பயப்படுவேன். எப்பாவது நெருப்புல இருந்து இது விலகுமா? பிரகாசம் விலகுமா? இல்லை எப்பாவது நெருப்புல இருந்து சூடு விலகுமா? விலகாது. ஆனா இங்க என்னது? டெல்யூஷன், குழப்பம், மோகம். டெத்தை பத்தின என்ன இருக்குது எல்லாத்துக்கிட்டையும்? மோகம், குழப்பம். அதனாலதான் என்ன வருது? பயம். தெளிவு இருந்ததுன்னா நமக்கு பயம் வராது. ஒன்னா ஞானத்தின் மூலியமாக, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தின் மூலியமாகவும் பயம் போயிடும். அடுத்தது இல்லைன்னா நெக்ஸ்ட் பர்த் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ஸ்தூல சரீரத்தை மட்டும்தான் விட்டுட்டு போறோம், நாம இருக்கிறோம், சூக்ஷ்ம சரீரமா இருப்போம், அப்புறம் இன்னொரு சரீரத்தை எடுப்போம். அந்த அறிவு இருந்தாலும் கொஞ்சம் பயம் குறையும். மெயின் எதனால வருது? நான் சத்திலிருந்து விலகுகிறேனோ. அப்ப
இப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய சொரூபத்திலிருந்து நான் விலகி விடுவேனோ, கண்டிப்பாக அது என்னதான் வரும்? பயம், பயம், பயம். தவிர்க்க முடியாதது. அடுத்த மந்திரம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இது மகா வாக்கியம் தத்துவமசி ஆரம்பிக்கிற இடம், உபனிஷத்திலேயே ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா மகா வாக்கியம் இந்த மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்குது. சக யக ஏஷக அனிமா ஏததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் சக ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத்விதி ததா சோம்ய இதி ஹோவாச்ச. நீங்கள் நல்லா ரெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது திருப்பி திருப்பி எத்தனை தடவை வரப்போகுது? 9 தடவை இந்த வேர்டு வரப்போகுது, தத்துவமசி தத்துவமசி. ஸோ தத்துவமசிக்கு உண்டான விளக்கம் இது கொடுக்கப்படுவதால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. இதை நல்லா நீங்கள் இனிமேல் வரப்போகிற வகுப்புகள் நல்லா புரியணும்னா திஸ் கிளாஸில் நம்ம தத்துவமசியத்தை பற்றி ஒரு விளக்கத்தை விசாரம் பண்ணிட்டோம்னா திருப்பி நாம் பண்ண மாட்டோம். அப்போ என்ன ஆகும்? 9 தடவை இதே விசாரம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த வகுப்பு நீங்கள் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா தான் அடுத்த 9 தத்துவமசி வரும்போதும் அவன் வேறு வேறு கேள்விகள் கேட்கும்போது அவர் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை கொடுத்து அவர் விளக்கம் தருவார். யாரு? அவங்க அப்பா. ஸோ என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு மீனிங் எழுதிக்கலாம், அப்புறம் நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் சாந்தோக்கிய உபனிஷத். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வருது? தத்துவமசின்னு வர்றதுனால இந்த மந்திரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் சாந்தோக்கிய உபனிஷத். சகா யகா ஒரு வேர்டா மீனிங்கு மெதுவாக தரேன், எழுதி வச்சுக்கோங்க. சக அந்த, யக எந்த, ஏஷக இந்த, எல்லா ப்ரோனமும் போட்டாச்சு. அந்த, எந்த, யகனா எந்த, ஏஷகனா இந்த, என்னது சாந்தோக்கிய உபநிஷத் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஸ்வேதகேதுக்கு உத்தாலகர் எந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கார்? சத்து. அதுதான் சக யகா ஏஷக. இப்ப இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? சத்துக்கு 3 போடுறாங்க. அது அதனுடைய தத்துவம் எது? அந்த சக யக ஏஷக நம்ம பிராக்கெட்ல என்ன போட்டுக்கலாம்? சத்து. புரியறதுக்காக நம்ம என்ன போட்டுக்கிறோம்? அவர் சத்துங்கிற வேர்டு யூஸ் பண்ணல, நாம அந்த ப்ரோனவுன் கோஸ் டு சத்து. என்னது? விளக்கம் கொடுக்குறாரு. அனிமா ஃபர்ஸ்ட் 5 வேர்டு வரும், அந்த சத்துக்கு இங்க விளக்கம் கொடுக்குறாரு. அனிமா அப்படின்னா சூக்ஷ்மம்னு அர்த்தம். ஐததாத்மியம் இங்கு உள்ளவற்றின் சாரம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அனிமானா சூக்ஷ்மம்னு அர்த்தம். ஐததாத்மியம்னு என்ன அர்த்தம்? இங்கு இருப்பது அனைத்தினுடைய சாரம், இந்த உலகத்தினுடைய சாரம், சிருஷ்டி செய்யப்பட்ட அனைத்தினுடைய சாரம் ஐததாத்மியம். இப்ப 2 வேர்டு பார்த்துட்டுமா? 3வது இதம் சர்வம். அந்த 2 இதம் சர்வம் ஐததாத்மியம் வரும். 2வது வேர்டு இங்கிருப்பவற்றை அனைத்திற்கும் ஐததாத்மியம். இதம் சர்வம் ஐததாத்மியம், இங்கிருப்பவை அனைத்திற்கும் அது சாரம். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்? அனிமா. 2வது இதம் சர்வம் ஐததாத்மியம். எதை விளக்குறாரு ஸ்வேதகேதுக்கு உத்தாலகர்? சத்தை பற்றிய விளக்கம். அடுத்து என்ன சொல்றாரு? தத்து சத்தியம். தத்துன்னு அந்த இடத்துல சத்து. அந்த சத்து எப்படிங்கிறாரு? 3வது வேர்டு என்ன கொடுத்து விளக்குறாரு? அதுவே உண்மை, உண்மையில் இருப்பது, இருப்புடையது. இந்த 3க்கு நம்ம விளக்கம் பார்க்கல. இப்ப அனிமாங்கிறதுக்கு இப்ப மீனிங் மந்திரத்தில் மீனிங் எழுதிக்கலாம். சக ஆத்மா தத்துவமசி. ஸோ இந்த 3 தான் சத்துக்குண்டான டெஃபினிஷனாக இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் உத்தாலகர் கூறுவது. அடுத்தது சக ஆத்மா.
அதுவும் அந்த சத்துக்குண்டான விளக்கம் தான் எடுத்தது. சக ஆத்மா, இது 4வது. தத்துவமசி, அதுதான் என்னது? தத்து துவம் அசி. சக ஆத்மா, அதுவே ஆத்மா. தத்து துவம் அசின்னு எப்படி விளக்கலாம்? தத்துங்கிறது என்னது? அதுவே. இந்த இடத்துல அதுவே என்னது? சத்து. துவம், நீயாக இருக்கிறாய். தத்து அதுவாகவே, துவம் நீ இருக்கிறாய். ஸ்வேதகேதக, ஏ ஸ்வேதகேது, என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்த நான் சத்துக்கு? அக்னிமா ஐததாத், இதம் சர்வம் ஐததாத்மியம், தத்து சத்தியம், சக ஆத்மா. அடுத்த வேர்டு என்ன கொடுக்குறாரு? துவம். ஸோ இது 5 வேர்டு சொன்னேன். இந்த 5க்கு நம்ம விளக்க பார்க்கணும். தொம்முனா எப்படி புரிஞ்சுக்கணும்? அகம்னு புரிஞ்சுக்கணும். அவர் குரு சொல்லும்போது தொம்முன்னு சொல்றாரு. நாம என்ன பதமா புரிஞ்சுக்கலாத? அகம். அது அகமாக, சத்து எப்படி இருக்குது? அகமாக, நானாக இருக்குது. நீயே புரிஞ்சுக்கணும். இதுதான் 5 வார்த்தை. இப்போ சக ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ, க்ளோஸ் த கொட்டேஷன். ஏன்னா இத்தின் வந்தா என்ன அர்த்தம்? க்ளோஸ் த கொட்டேஷன் அர்த்தம். அப்ப கொட்டேஷன் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? சக யக, அங்க ஆரம்பிச்ச கொட்டேஷன் தத்துவமசியோட க்ளோஸ் ஆகி, ஸ்வேதகேத்தோட க்ளோஸ் ஆகி இதி, க்ளோஸ் த கொட்டேஷன். இதி எழுதினா அது சென்டென்ஸ் முடிஞ்சுது என்று நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்வேதகேது, ஸ்வேதகேதுக்கு உத்தாலகர் கூறினார். செட்டு உத்தாலகா, சரி, உத்தாலக செட்டு ஸ்வேதகேது அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. நீங்க டைரக்ட் ஸ்பீச் போட்டீங்களா அப்படின்னு முடிச்சுக்கணும். கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சொன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. ஏதோ சத்து சத்துன்னாரு, கடைசியில் என்னட்டாரு? தத்து துவமசி. ஒன்றும் புரியல. நமக்கு அதே தான், அவனுக்கு அதே தான். அப்போ என்ன சொல்றாரு அவன்? உடனே அவன் என்னங்கிறான் பையன் பாருங்க. பூயக ஏவ மா பகவான், திருப்பி இன்னொரு சொல்லுங்க, எனக்கு நீ சொன்னது ஒன்றும் புரியல. சத்து சத்துன்னு சொன்னீங்க, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு இருந்தது. கடைசியில நீ அதுவாக இருக்கிறாய்ங்கிறீங்களே. ஸோ பூயகனா மீண்டும், மா எனக்கு, பகவான் அப்பாவை பார்க்குறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு அப்பாவை? இப்போ இறைவா, தூ உண்மையில், இண்டீட், விஜ்ஞாபயதி, ப்ளீஸ் ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகெயின், டீச் மீ ஒன்ஸ் அகெயின், எனக்கு மறுபடியும் உபதேசம் செய்யுங்கள். இத்தினா என்ன பண்ணணும்? க்ளோஸ் த கொட்டேஷன். அப்போ இந்த கொட்டேஷன் எங்கே ஆரம்பிச்சிருக்கணும்? ஏன்னா சான்ஸ்கிரிட் இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும். பூயகங்கிறதுக்கு முன்னால ஆரம்பிச்சிருக்கணும் கொட்டேஷன். அது பையன் சொல்ற வார்த்தை. பூயகா ஏவ மா பகவான் து விஜ்ஞாபயதி. இது யார் சொன்னது? ஸ்வேதகேது டு ஹிஸ் ஃபாதர். ஸ்வேதகேது செட் டு ஹிஸ் ஃபாதர் போட்டு எப்படி ஆரம்பிப்போம் டைரக்ட் ஸ்பீச்? ஓபன் த கொட்டேஷன். பூயகா ஏவ மா பகவான் து விஜ்ஞாபயதி, க்ளோஸ் த கொட்டேஷன். இது இதெல்லாம் பிரிக்கலினா மந்திரத்துக்கு மீனிங் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவங்க அப்பா பேசுறாரு, செகண்ட் சென்டென்ஸ் மகன் கேட்கிறான் கேள்வி. எனக்கு ஒன்றும் புரியலையே பகவான். என்ன சொல்றாரு? எனக்கு இறைவா மீண்டும் உபதேசம் செய்யுங்கள். விஜ்ஞாபயதி, ப்ளீஸ் டீச் மீ அகெயின். அதோட க்ளோஸ் த கொட்டேஷனா? அடுத்த கொட்டேஷன் ஆரம்பிக்குது. ததா சோமிய, அவ்வளவுதான் க்ளோஸ் த கொட்டேஷன். ததாக்கு முன்னால கொட்டேஷன் ஆரம்பிங்க. ஏன்னா ஈத்தி வந்துச்சு பாருங்க. ததா சோமிய ஈதி. அப்ப ஈதிக்கு முன்னால என்ன சொன்னேன்? க்ளோஸ் த கொட்டேஷன். அப்ப எங்க கொட்டேஷன் ஓபன் ஆயிருக்கணும்? ததாக்கு முன்னால. ததா சோமிய ஈதி. ஈத்தின்னு அந்த இடத்துல யார்? ஹூ செட் டு ஹூம்? ஃபாதர் செட் டு ஹிஸ் சன். கோவாச்ச, தந்தை கூறினார். இதி கோவாச்ச, இவ்வாறு கூறினார். இது இந்த இடம் ஒரு ஈஸியான இடம். எது? ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இப்போ கம்மிங் டு த விசாரம். நான் என்ன சொன்னேன்? இப்ப இந்த கிளாஸ்ல நடக்கிற விசாரம் திருப்பி எத்தனை வரும்? 9 தடவை வரும். ஸோ இந்த இடத்த ரொம்ப நல்லா மனப்பாடம் செய்து வைத்து கொள்ளும். இப்போ சாந்தோக்கிய உபநிஷத்துல 2 இடம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதமக்ரே சத்துக்குண்டான அந்த இடம். சோமிய இதமக்ரே சத்தேவ இதகும் ஆசீத்து. சோமியன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த இடம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஏன்னா பிரம்மசூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இது 2 அடிக்கடி கொட்டேஷன்ல கொடுத்துட்டே இருப்பார் சங்கராச்சாரியர். ஸோ சாந்தோக்கியம்னா இந்த இடம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எது? தத்துவமசியினுடைய விளக்கம். இப்போ நம்ம விசாரத்துக்கு போறோம்.
இப்போ என்ன நடந்தது இது வரைக்கும்? சத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார் ஃபர்ஸ்ட். மகனுக்கு ஒரு சத்துனா என்ன ஆரம்பம் செய்து, இப்ப சத்துலேயே அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பார்த்தோம் நேத்து? உபக்கிரம உபசம்ஹார, இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை, முடிவுரை. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுது? டீச்சிங்க்கு முன்னுரை கொடுக்கிறாரு. என்ன வேர்டு கொடுத்து? தத்துவமசின்னு கொடுத்து ஆரம்பிக்கிறாரா? திருப்பி எப்படி அசோச்சியான்னு சோச்சத்துவம் பகவத்கீதையில பார்த்த 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் அசோச்சியான்னு, அது மாதிரி இங்க எதுல ஆரம்பிக்கிறாரு? தத்துவமசி. எதுல முடிச்சாகணும்? தத்துவமசி. முடிவுரையும் அதுல தான் முடிப்பார். சரிங்களா? இப்போ சத் என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா தத் இஸ் ஈக்குவல் டு தத்துவம். அறிமுகம் எங்க நடந்தது? ஃபர்ஸ்ட் 6/1 பார்த்தீங்கன்னா கதை, எப்படி ஸ்கூலுக்கு போனது, திரும்பி வந்தது, அவங்க அப்பா கேட்டது, அந்த மாதிரி 6/1 ஃபுல்லா கதை. 6/2 சத்தேவ இதகும் ஆசீத்து ஏக்கமேவ அத்விதீயம், அந்த டீச்சிங் முக்கியமான இடம் மனப்பாடம் பண்ணிக்க சொன்னேன். அது 6/2 அங்க ஆரம்பிச்சு சத்தினுடைய விளக்கம் 6/2 ஆரம்பிச்சு இப்போ 8/7 வரைக்கும் என்னதான் பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்தினுடைய விளக்கம் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ல அவனுக்கு புரியுற மாதிரி சில டெக்னிக் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு. சத்தை பத்திய விளக்கம் கடைசியில் என்ன சொல்லி முடிச்சிட்டாரு? அப்பதான் இவனுக்கு டவுட் வருது. நீ அதுவாக இருக்கிறாய் முடிக்கிறாரு. முடிச்சோட இவனுக்கு என்ன வந்துருச்சு? டவுட்டு. எப்படி அர்ஜுனனுக்கு டவுட் அடுத்த அத்தியாயம் போச்சோ அந்த மாதிரி இந்த உபனிஷத்தை எதனால இப்ப கண்டினியூ, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் முடிச்சிட்டாரு. அப்ப இவனுக்கு டவுட் வந்ததுனால இப்ப கேட்கறதுனால என்ன ஆகுது? அத்தியாயம் தொடங்குகிறது, மறுபடியும் அந்த சாப்டர் கண்டினியூ ஆகுது. இப்ப விசாரம் ஆஃப் என்ன சொன்ன? தத்துவமசி. விசாரம் ஆஃப் தத்துவமசி, மகா வாக்கிய விசாரம். இது மனப்பாட பகுதி. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? எந்த ஒன்று அறிந்தால் எல்லாம் அறிந்தது போலாகுமோன பிரதிஜ்ஞா வாக்கியம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம இரண்டற்ற ஒன்றாக அப்படின்னாங்க பேதமற்றதுன்னு புரிஞ்சுக்கணும். அதை பத்தி ஒரு சின்ன விசாரம் பண்ணிட்டு நம்ம தத்துவமசி போகலாம். ஏன்னா அது ரொம்ப நீடட் ஃபார் திஸ் அவர். அதாவது பேதமற்றதாக ஏக்கம் ஏவ அத்விதீயம். அங்க என்ன பார்த்த? 6/2 6/3 ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? அதுக்குள்ள பேதமற்றது. இப்போ பேதம் நாங்க 3 விதமான பேதம் தான் உலகத்து. பேதம்னு என்னங்க? வேறுபாடுன்னு அர்த்தம். டிஃபரன்ஸ். பேதம்னா டிஃபரன்ஸ். இப்போ உலகத்துல அவர் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, நீ உலகத்துல பாத்தீங்கன்னா 3 பேதம் தான் நீ பாக்குற. அந்த 3 பேதத்துக்கு பேரு ஸ்வகத ஸ்வகத பேதம். ஸ்வகத பேதம். 2வது சஜாத்திய பேதம். இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பட் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிட்டா தான் நீங்க தத்துவமசிக்குள்ள போக முடியும். சஜாத்திய பேதம். அடுத்து 3வது விஜாத்திய பேதம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு மேலே ஒரு டிஃபரன்ஸ்னே ஒன்று கிடையாது. நமக்கு 1000 தோணும். இந்த புடவைக்கு அந்த புடவைக்கு வித்தியாசம் சொல்கிறோம், இந்த செல்ஃபோனுக்கு அந்த செல்ஃபோனுக்கு வித்தியாசம், இந்த மாதிரி நமக்கு 1000 வித்தியாசம் தோணலாம். ஆனால் இறைவன் டிஃபரன்ஸ்னா 3. ஏன்னா இந்த 3ம் என்ன புரிஞ்சுக்கிறான்? சத்தில் இல்லை, பிரம்மத்தில் இந்த 3 பேதங்களும் இல்லைன்னு புரிஞ்சுட்டா தான் அங்கே நமக்கு என்ன புரியும்? ஏக்கமேவ அத்விதீயம் புரியும். வாட் யூ மீன் பை ஸ்வகத பேதம் டிஃபரன்சஸ்? இப்போ மாமரம் ஒன்று எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல ஸ்வகத பேதம் என்ன இருக்குது? நடுவில் பால் ஸ்டெம் போர்ஷன் இருக்கு, லீஃப் இருக்கு, டிஃபரன்சஸ். மேங்கோ ட்ரை ஃப்ரூட் இருக்கு, இல்லை சாரி காய் பச்சைக்காய் இருக்கு, பழம் இருக்கு, வேர் இருக்கு. இத்தனை பேதங்கள் ஸ்வகத பேதம். ஒரு மரம் சொன்னா அங்க அதுக்குள்ள ஒரு மரம் சொல்றோம், நாம சிங்குலர் தான் யூஸ் பண்றோம். ஆனா அதுக்குள்ள எத்தனை இருக்குது? வேறு, ஸ்டெம் போர்ஷனு, பிரான்ச்சஸ்ஸு, அப்புறம் ஃப்ளார்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, அதில் காய், அப்புறம் பழம், இந்த மாதிரி எத்தனையோ பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்துருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏக்கட்ரி, ஒரு மரம் சொல்கிறோமா இல்லையா? ஒரு மாமரம் நாம் சொல்கிறோம். ஆனால் இது உண்மையான யோசனை பண்ணி பாருங்க. இத்தனை அங்கங்களை கொண்டது அது. ஆனால் வாயில் என்ன வருது? சிங்குலர். எவ்ரிதிங் இஸ் புட் டுகெதர் டு லைக் everything is put together. எது put together? root, stem, leaf, flowers, vegetable, fruit எல்லாம் put together and get a name tree.
இது எதுவுமே ட்ரீ இல்லை. ரூட் ட்ரீ இல்லை, ஸ்டெம் ட்ரீ இல்லை. ஸ்டெம் இஸ் ஈக்குவல் ட்ரீ நான் சொல்லுவோம், இல்லை லீஃப் இஸ் ஈக்குவல் ட்ரீ நான் சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் ஆகாது, சமமாகாது. ஃப்ளவர் ட்ரீ நான் சொல்லுவோம். எல்லாமே அப்போ ட்ரீ இல்லாத பல விஷயங்கள் புட் டுகெதர் and we say it as a common name. என்ன கொடுக்குறோம்? ட்ரீன்னு கொடுக்குறோம். ஸோ என்ன இருக்குது உள்ள? ஒரு ட்ரீ நீங்கள் வாய் திறந்து சிங்குலரில் சொன்னாலும் அங்கே என்ன இருக்குது? so many பேதம், differences are there in a single mango tree. இப்போ நம்ம பாடியை எடுத்துக்குங்க. கை நான் ஒருத்தின்னு சொல்கிறோம். நான் ஒருத்தி எத்தனை வேலை செய்யறது எப்படி கேட்குறேன்? ஒருத்தின்னு ஒருத்தியா? இது ஒருத்திக்குள்ள எத்தனை டிவிஷன்ஸ்? கண்ணு, காது, மூக்கு, கை, காலு எல்லாம் புட்டுகேதா அந்த ஒருத்தின்னு ஒரு ஆள் வரா. ஸோ இது ஒருத்தின்னு நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணினாலுமே அங்கே என்ன இருக்குது? ப்ளூரல் இருக்கிறது. இதுதான் கான்செப்ட். பேதம் நாம் நினைக்கிற பேதமற்ற நான் ஒருத்தி. ஏன்னா ரெண்டாவது ஆள் இருந்தாத்தான் அவளிருந்து நான் வேறுபடுவதற்கு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா ஒருத்தி ஒரு மரம் சொல்லும் போது நிறைய பேதங்களோட சேர்ந்து தான் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்றோம்? ப்ளூரல் எல்லாம் சேர்ந்து சிங்குலர்னு சொல்றோம். நம்ம சொல்ற சிங்குலர் அர்த்தமே கிடையாது. இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது இது சஜாத ஸ்வகத, ஸ்வன தனக்குள்ள இருக்கிற பேதம். அடுத்தது சஜாத்திய பேதம். இப்போ மாமரம் இருக்கு, அந்த ஜாதியிலே பேதம் வரும். ஒன்று மல்கோவா மரம், சேலங்குண்டு, கிளிமூக்கு, மாமரம் தான். ஆனா சஜாதி, அந்த ஜாதிக்குள்ள என்ன இருக்குது? என்ன மல்கோவா மரம் எதை கொடுக்காது? கிளிமூக்கு பழத்தை கொடுக்காது. கிளிமூக்கு மாமரம் எதை கொடுக்காது? மல்கோவா பழத்தை கொடுக்காது. ஸோ அதெல்லாம் என்னது? சஜாதி, சஜாத்திய பேதம். மரங்கள்னு சொன்னா, மரம்னு சொன்னா கூட அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு மரத்துக்கு மாமரத்துக்குள்ளேயே, நீங்க தென்னை மரம் எல்லாம் போக வேண்டாம், மாமரத்துக்குள்ளேயே இத்தனை பேதங்கள் நாம பார்க்கிறோம். அந்த டைப் ஆஃப் பேதத்துக்கு பேரு சஜாத்திய பேதம். அடுத்து மூணாவது இருக்குது விஜாத்திய பேதம். அது தன்னுடைய இனத்திலிருந்து வெளியில வரும். இப்ப மாமரம் வேற, தென்னை மரம் வேற, மாமரம் வேற, வாழை மரம் வேற, மாமரம் வேற, பலாமரம் வேற. சோ மத்ததிலிருந்து என்ன ஆகுது? மாமரம் வேறுபடுகிறது. சோ விஜாத்திய பேதம். சோ சஜாதி, விஜாதி, அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்வகத பேதம். இந்த மாதிரி எதை பார்த்தீங்கனாலுமே அதுக்குள்ள என்ன இருக்கு? பேதம் இருக்கு. ஒரு மரம் சொன்னீங்கனாலும் பேதம் இருக்கு. அது எப்படி தன்னை பேதப்படுத்திக்குது? தனக்குள்ளேயே பேதத்தை வச்சுக்குது. தன்னுடைய இனமான மாமரத்திலிருந்து பேதம் பண்ணிக்குது. அடுத்தது மற்ற மரங்களிலிருந்து என்ன பண்ணிக்குது? பேதம் பண்ணிக்குது. அது மட்டும் இல்ல, சஜாதி விஜா என்ன கல் என்ன இது என்ன கிடையாது? வேற கொடி என்ன கிடையாது? மரம் கிடையாது. இலை என்ன, அதாவது என்ன சொல்றது, மற்ற டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், செடி கொடி அதெல்லாம் என்ன கிடையாது? மரமே கிடையாது. ஸோ என்ன பண்ணிக்குது? இத்தனை பேதங்கள். எந்த நீங்க ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? பேதம். இப்போ செல்போன் எடுக்கிறீங்க, அதுல எத்தனை பேதம் பிரிவு இருக்குது? ஸ்கிரீனு உள்ள போய் ஓபன் பண்ணி பாருங்க, எத்தனை திங்ஸ் புட் டுகெதர் அண்ட் ஒரு என்ன ஆகுது? ஒரு செல்போன் ஃபார்ம் ஆகுதுன்னா உள்ள அத்தனை பேதம் இருக்கா? இது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சத்தா அப்படி புரிஞ்சுக்கலாம். நாம நினைச்சிட்டு இருக்கிற சத்துன்னு இதை எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு சத்து ஈஸியா புரியும். ஏன்? அங்க பேத ரகிதம். என்னென்ன பேத ரகிதம் சத்துல? சஜாத் ஸ்வகத பேதமும் இல்லை, சஜாத்திய பேதமும் இல்லை, விஜாத்திய பேதமும் இல்லை. ஏன்? ஏக்கமேவா. அது ஏன்? ஒன்றாக இருப்பதா. ஏக்கமே, அதெல்லாம் பாருங்க எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது? அது ஒன்றாக இருப்பதா. there is no second thing at all. செகண்ட் திங்னு ஒன்று வந்தா தானே யூ கேன் கம்பேர் அண்ட் பேதங்களை சொல்ல முடியும். there is no second thing at all. ஸோ அதனால என்ன சொல்றது? ஏக்கமேவ அத்விதீயம். அப்புறம் என்ன பார்த்தோம்? அதிலிருந்து வந்ததா அந்த ஏக்கமேத அத்விதீயத்திலிருந்து வந்ததா சிருஷ்டி. பகுசியாம் என்ன சொல்லுது? அந்த சத்து என்ன நினைச்சுதா? பகுசியாம் நான் பலவாக ஆவேனாக என்று சங்கல்பம் செஞ்சுதான். அப்புறம் அங்கிருந்து யார் வந்தா? முதன்னு தேஜகா, அப்புறம் ஆப்பகா, அப்புறம் பிருத்திவி, ஆல் பிரபஞ்சம், காரணம், இந்த மூணு வந்தது. அப்புறம் அதிலிருந்து வந்ததான் என்னது? இந்த ஜீவராசியுடைய சரீரம், உயிருள்ளது உயிரற்றது, கல்லு மண்ணு எல்லாம் வந்தது.
இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஏது காரியமோ அதை நீக்கினால் காரணத்தை அடைவாய். எப்படி? ஞானேன காரியத்தை நீக்கிடலாம். காரியம் ஒன்னே கிடையாது. we are using a technique காரண காரிய பிரக்ரியா. காரண காரிய பிரக்ரியா. இது காரணம். மண் காரணம். பானைங்கிறது என்னது? காரியம். ஆனா என்ன புரியணும்? காரியம் ஒண்ணு காரணத்தை தவிர்த்து வேறாக இருப்புடையது அல்ல. அப்ப சிருஷ்டி கிரமத்துல என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் வந்ததுன்னு படிச்சுட்டு கடைசியில எல்லாமே என்னது? காரியம் 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 போய் கடைசியில மகா காரியம் யாரு? சத்து. அப்ப இதெல்லாம் என்னங்க? மித்யா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மித்யா தத்துவம் ஏக்கமேவ. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தத்துவமசி மந்திரத்தினுடைய விளக்கம். ஃபர்ஸ்ட் என்னென்ன வேர்டு கொடுத்தாங்க? அனிமா, ஐததாத்மியம் பார்க்கணும்னு சொன்னேன். சத்தியம், ஆத்மா. அந்த தொம்ங்கிறத என்ன எடுத்துக்கலாம்? அகம்னு எடுத்துக்கலாம். தொம்பதம்னு எழுதிக்கங்க. 5 வேர்டு போறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு சக, யக, ஏஷகா, அனிமா. வடிநிலை அனிமா. சத்துக்குண்டான விளக்கங்கள். அனிமா. அனிமான்னா சூக்ஷ்மம், நுண்ணியது. ஏன் நுண்ணியது? எதை காட்டிலும் நுண்ணியது? இங்க என்ன சொல்ல முடியாது? ரிலேட்டிவாக நம்ம ஏன்னா எது ஒண்ணு வேண்டாம். நீங்க சிறியதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வேர்டு பெரியதுன்னு எடுத்துக்க, சிறியதுன்னு எடுத்துக்க, நுண்ணியதுன்னு எடுத்தோம்னா கம்பேரிட்டிவா தான் நம்ம சொல்லவே முடியும். இப்ப கொசு, பெரிய கொசு அப்படிங்கறத வேர்டு என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம்? பெரியன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். யானைக்கு முன்னால ஒரு பெரியங்கிற வேர்டு போடுறீங்க. அட்ஜெக்டிவா அங்க எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வர. பெரியங்கிறது எப்படி யூஸ் ஆகுது? அட்ஜெக்டிவ். பெரிய யானை. ஆனா கொசுவுக்கு முன்னால் இருக்கிற பெரியங்கிற வேர்டும் யானைக்கு முன்னால் இருக்கிற பெரியங்கிற வேர்டும் ஒன்னா? கொசுல பெரியது, அது யானையில் பெரியது. அப்ப பெரியதுங்கிற வேர்டு எதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அது கூட வர நவுனை வச்சுதான் அந்த பெரியதுங்கிறதுக்கு நாம ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். பெரிய கொசுனா மண்டைய டக்குன்னு புரிஞ்சிடும் அது என்ன சைஸ். பெரிய யானை அப்படின்னு நமக்கு என்ன வந்துடும்? அந்த கம்பாரிசன், அந்த அறிவு நமக்கு ஏற்படும். எதை வச்சு? நவுனை வச்சுதான் அந்த அட்ஜெக்டிவ் பெரியங்கிற வேர்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மீனிங் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பெரியங்கிறதுக்கு ஒரு இவ்வளவு சைஸ் கொடுத்து அது பெரிய, அதை கொண்டு எல்லாம் அந்த பெரியங்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட், அது எல்லாத்தோடு சமமாக போகாது. இப்படி அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணாம நவுனா யூஸ் பண்ணணும். ஏன் இதை எப்படி யூஸ் பண்ணணும்? பெரியதுங்கிற வேர்டு பிருகத்து, அனிமான்னு சொல்லுவோம். சிறியதில் சிறியது அனிமான்னு சொல்லுவோம். பிருகத்து பெரியதுக்கு பெரியதுன்னு சொல்லுவோம். ஆத்மாவை சத்துவை பத்தி விளக்கும் போது அது பெரியதற்கும் பெரியது. அனோகோ அணியான், மகத்தோ மகியா. சிறியதை காட்டிலும் சிறியது, பெரியதை காட்டிலும் பெரியது. என்னங்க இப்படி உழப்பனா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? சிறியதை காட்டிலும் எங்க போயிரும்? நம்ம அணுவுக்கு போயிருவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தானே ஆட்டம். அப்போ அதை விட சின்னதா, சரி ஓகே ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்கு. அனோகானியான்னு புரிஞ்சிருச்சு. அடுத்தவட என்ன போடும்? மகத்தோ மகியான்னு போடும். பெரியதை காட்டிலும் பெரியது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? பெரியதுன்னு எது? இந்த சிருஷ்டி தான் நமக்கு அறிவு கெட்டுனது. அப்போ எல்லா சூரிய மண்டலங்களும் சேர்ந்தது பெரியது. அதை விட பெருசா என்ன புரிஞ்சுது நமக்கு? அணுவை காட்டிலும் சிறியதுன்னு புரிஞ்சு வச்சோம். ஏன் நம்ம அறிவு கெட்டுனது அவ்வளவுதான். அதனாலதான் குரு பரம்பரையில வந்தாதான் இதெல்லாம் படிக்க முடியும். சுயமா படிச்சா என்ன புரியும் நான் கேட்கிறேன். அணுவை காட்டிலும் சிறியதுன்னு ஒரு கற்பனைக்கு வந்திருப்போம், ஒரு எட்டி பிடிச்சிருப்போம் அந்த அறிவை. அடுத்த சென்டென்ஸ் என்னது? மகத்தோ மகியான், பெரியதை காட்டிலும் பெரியது. உடனே மண்டைக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருதா? அங்க புரிதல்ங்கிறது என்ன ஆயிருது? லேக் ஆகுதா? அப்ப என்ன தெரியுங்களா அர்த்தம்? அது சிறியதும் அல்ல பெரியதும் அல்ல. அதுதான் சொன்னேன். அந்த பெரியதுங்கிற வேர்டு பிரம்மத்துக்கு போடும்போது பிருகத்துங்கிற வேர்டு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் a noun. பிருகத் is used as noun. noun என்ன? பிருகத்னாவே என்னதான்? பிரம்ம. பிருகத் is used as
பெரியதுங்கிற வேர்டு பிருகத்துங்கிறது நான் சான்ஸ்கிரிட்ல சொல்றேன். பெரியதுங்கிற வேர்டு நீங்க பேனா பக்கத்துல போட்டீங்கன்னா அது அட்ஜெக்டிவா யூஸ் ஆகும். பெரிய பேனா, பெரிய கொசு, பெரிய யானை அப்படிங்கும்போது அந்த பெரியங்கிற வேர்டு எப்படி வந்துகிட்டே இருக்குது? அட்ஜெக்டிவ் டு சம் நவுன். ஆனா பிரம்மனுக்கு நீங்க பிருகத்துங்கிற வேர்டு போட்டீங்கன்னா யூ ஷுட் நாட் திங்க், யூ ஷுட் நாட் interpret as adjective, it is a noun. இதுதான் ஒரு galloping understanding சொல்லுவோம். அது it is a noun. பிருகத்துங்கிறது என்னது? noun. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அனோக அணியான் மகத்தோ மகியான், பெரிதை வெளிக்காட்டிலும் பெரியதுனா அங்க சிறியதும் கிடையாது பெரியதும் கிடையாது. ஏன்? ஏக்கம் அதான் சொன்னேன். ஏக்கம் ஏவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றாக அது இருப்பதால் there is no thing to compare, whether it is small, whether it is big அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு there is no secondary thing at all. ஏக்கம் ஏவா, இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறதுனாலதான் பிருகத்துங்கிற வேர்டு, பெரியதுங்கிற வேர்டு, இட் இஸ் நாட் அ அட்ஜெக்டிவ், இட் இஸ் அ நவுன். மகதோ மகியான், பெரியதும் அல்ல சிறியதும் அல்ல. அப்ப பெரியதும் அல்ல சிறியதும் அல்லன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? அத அனந்தம் சர்வவியாபி புரிஞ்சுக்கணும். நம்ம எது படைக்கப்பட்டிருக்கோ அது முழுவதும் என்ன இருக்குது? அது சர்வவியாபி. அப்பதான் என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியும்? பெரியதுங்கிறது நவுனாக இங்க நம்ம யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். சரி, என்ன காரணத்தினால் அது அனிமா சூக்ஷ்மம்? ஃபர்ஸ்ட் 5 காரணத்தினால நம்ம அதை சூக்ஷ்மன்னு சொல்றோம். அணுவை காட்டிலும் அணு, அதான் சூக்ஷ்மனாங்க. அனிமான சூக்ஷ்மன்னு அர்த்தம், வெரி சூக்ஷ்மா. ஒரு பொருள் எந்த காரணத்தினால சூக்ஷ்மாகும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நிர்குணத்வா. ஏன் அது சூக்ஷ்மாகுது? நிர்குணம். நீங்க சிருஷ்டிலே படிச்சிருப்பீங்க, ஒரே ஒரு குணம் இருந்தா ஆகாஷம், அதிசூக்ஷ்மம். அது கூட நீங்க ஆட் பண்ண அட்ஜெக்டிவ் ஆட் பண்ண என்ன ஆயிட்டு ஒரு பிருத்தி வரைக்கும் வந்துடும். ஒரு குணம், அப்புறம் 2 குணம் இல்லைங்களா? ஆகாசத்துக்கு 1 குணம், வாயு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 குணம், அக்னிக்கு 3 குணம், நீருக்கு 4 குணம், பூமிக்கு 5 குணம். அப்ப என்ன ஆயிருது? ஒரு குணமா இருக்கும்போது அது சூக்ஷ்மா இருக்குது, கண்ணுக்கு தெரியாது ஆகாசம். 2 குணம் வரும்போது அது ஸ்பர்ஷம் நமக்கு அறியப்படுதே தவிர அது அதை விட கொஞ்சம் கிராஸ் ஆகுது, ரொம்ப ஷட்டிலா இருக்கிறது. எப்படி கிராஸ் ஆகுது? குணம் ஆட் ஆகுது, என்ன ஆயிட்டு வருது? கிராஸ் ஆகுது. அப்ப 3 குணம் சேரும்போது நமக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு தெரியுது. the சூக்ஷ்மா become grass, so shuttle become grass by adding குணா. சோ குணம் ஏடாக அது என்ன ஆயிட்டே போகுது? கிராஸா, ஸ்தூலமாக ஆகிறது. ஆப்போசிட் போடுங்க. நீங்க ஸ்தூலத்திலிருந்து அந்த குணத்தை கழிக்க குணங்கள் குறைய அது என்ன ஆயிரும்? சூக்ஷ்மா. இப்ப 5 குணங்கள் இருந்து நீங்க 1 கழிச்சிட்டீங்கன்னா அது என்ன ஆயிருது? நீர்ல இருந்து ஒரு குணத்தை கழிச்சிங்கன்னா அது என்ன ஆகுது? அக்னில இருந்து ஒரு குணத்தை எடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும்? வாயுல இருந்து ஒன்று எடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும்? ஆகாசம். அப்ப என்ன ஆகுது? நம்ம ஒரு குணம் ஏடாகத்தான் அது கிராஸா வருது, ஸ்தூலமா ஆகுது. சூக்ஷ்மா எப்போ ஸ்தூலமா மாறுது? அதுக்குள்ள குணங்கள் ஆட் பண்ணத்தான் ஸ்தூலமா மாறுது. இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் பிரம்மங்கிறது என்னது? அதிசூக்ஷ்மம். ஆகாசம் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சூக்ஷ்மத்துக்கு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரே ஒரு குணம். இப்ப நமக்கு 1 குணம் தெரியுது, 2 குணம் தெரியுது, 3 குணம் தெரியுது, 4 குணம் தெரியுது, 5 குணம் தெரியுது. குணமே இல்லைன்னா லாஜிக் என்ன? ஆகாசத்தை விட அது என்னவாத்தான் இருந்தாகணும்? சூக்ஷ்மமாக இருக்கணும்னு புரிஞ்சு. ஒரு குணமே நமக்கு சூக்ஷ்மா இருக்குது, சட்டிலா இருக்குது. 5 குணம் இருக்கும்போது அது கிராஸா தெரியுது. அப்படிங்கும் போது நிர்குணம், குணமே இல்லைங்கும் போது அது எப்படித்தான் இருக்கணும்? அதிசூக்ஷ்மம். ஆகாசத்தை விட அதிசூக்ஷ்மமாக அது இருக்கிறது. இதுதான் நிர்குணத்வாத் அனிமா. இப்ப எந்த வேர்டு படிக்கிறோம்? ஏன் அது அனிமா, ஏன் அது சூக்ஷ்மம்? ஃபர்ஸ்ட் ரீசன் அது நிர்குணத்வாத், நிர்குணமாக இருப்பதால் அது சூக்ஷ்மம். 2வது பாயிண்ட் அவ்யக்தத்வாத், அவ்யக்தமாக இருப்பதால்னா
வெளிவராத, என்ன சொல்றது, வெளி தோற்றத்திற்கு வராத காரணத்தினால் அது சூக்ஷ்மம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், குணமே இல்லை, அதனால அது சூக்ஷ்மம் சொன்னோம். ரெண்டாவது அதிக சூக்ஷ்மா இருக்குது, ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பிரம்ம தத்துவம் சத் தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தத்வாத் அப்படின்னா வெளி தோற்றத்திற்கு வராத காரணம். அப்ப வெளி தோற்றத்துக்கு வராததுனால நம்மளுடைய இந்திரியங்களுக்கு அது என்ன ஆயிருது, மனதுக்கும் இந்திரியத்துக்கும் அதனால அதை கிராஸ் பண்ண முடியாது, அகோச்சரம். இந்திரியத்தினால் அதை பார்க்க கேட்க முடியாது. ஏன், தோற்றத்துக்கு வந்ததை தான் கண்ணு பார்க்க முடியும், காது கேட்க முடியும், வாயில நுகர முடியும். தோற்றத்துக்கு வந்திருக்கணும், தோற்றத்திற்கு வராதத. ஒரு விதைக்குள்ள மரம் இருக்கு, ஆலமர விதை தான் ரொம்ப சின்னது, அதுக்குள்ள ஆலமரம் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியுதா, தெரியாது. அதுக்குன்னு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா, இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஏன், தோன்றா நிலையில் அது விதை என்ன இருக்குது, அந்த விதைக்குள் இருக்கிற மரம் விதை உறக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு என்ன, விதை உறக்கம்னு ஒரு வேர்டு சொல்லும் பாத்தீங்களா, தோன்றா நிலைக்கு நம்ம சொல்ற வேர்டு விதை உறக்கம். அது என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த மரம் உள்ள இன்னும் தோன்றா நிலையில உள்ள இருக்கு, அதனால நமக்கு என்ன தெரியுது இல்ல. சோ அது வெளியில, அது வெளி தோற்றத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணுல தெரிய ஆரம்பிச்சிடும். when it germinate ஆச்சு அப்படின்னா அது கண்ணுக்கு வெளி தோற்றத்துக்கு கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சிருது. சோ அது வெளி தோற்றத்துக்கு வராததுனால எப்படி விதைக்குள்ள இருக்கிற மரம் நமக்கு சூக்ஷ்மமா இருக்குதோ, அனிமா சூக்ஷ்மமா இருக்குதோ, அதை போல் பிரம்மம்ங்கிறது வெளி தோற்றத்திற்கு வராததனால் அது எப்படி இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்கிறது, கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கு, இந்திரியா கோச்சரம். நீங்க பாருங்க, இப்ப பேனா இருக்கிறதுன்னு சொல்றோம், இப்ப பென்சில் இருக்கிறது, ரப்பர் இருக்கிறது, நோட் புத்தகம் இருக்கிறது. அது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது நல்ல திங்க் பண்ணி பாருங்க, அசத்தியமான சத்து. கொஞ்சம் சூக்ஷ்மம் திங்க் பண்ணினா புரிஞ்சிடும். அசத்தியமான சத்து எது, பேனா இருக்கிறது, பேனா உண்மையில் சத்து நாங்க இருக்கிறதுங்கிறது பிரம்மத்துக்கு மட்டும்தான் அது நவுனு. அச்சா, பிரம்மத்துக்கு உண்டான நவுன் என்னது, இருப்பு. இட் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் டு பிரம்ம தத்துவம், இட் இஸ் எ நவுன். இருக்கிறது எப்படி பிருகத்து சொன்னமோ அது மாதிரி இருக்கிறதுங்கிறது அதனுடைய நவுன் ஃபார்ம். ஆச்சா, இப்ப நாம இன்னொன்னு பண்ணி போடுறோமே, பென்சில் இருக்கிறது, பேனா இருக்கிறதுனா, அந்த பேனா இருக்கிறது இருக்கிற அந்த இருக்கிறது வேர்டு மட்டும் எடுத்து திங்க் பண்ணி பாருங்க. அசத்தியமான சத்தியம் அழியக்கூடிய சத்தாக அங்க இருக்குது. அந்த அங்கேயும் இருக்குது, ஆனா அது என்னது, ஏன்னா பேனா என்னது, ஒரு காலத்து இல்லாம இருந்து ஒரு காலத்துக்குள்ள இருந்து ஒரு காலத்துக்கு காணாம போக போகுது. அப்போ அழியக்கூடிய சத்தாக, அப்ப சத்து அங்க ஆபாசம், அதி சூக்ஷ்மம் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல தான் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். இந்த இடத்த நான் சொல்றது அப்படியே பக்காவா புரியுது அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அங்க அப்படியே கர்மயோகம் முடிச்சாச்சு, பஞ்சமகா யக்ஞம் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்படி சொன்னோன்னு அப்படி நிற்கும். புரியல அப்படின்னா சமதம உபரம திதீக்ஷா ஸ்ரத்தாவை என்ன பண்ணிக்கணும், நம்ம கொஞ்சம் வளர்த்திக்குன்னு அர்த்தமே தவிர கான்செப்ட்ல கஷ்டம் கிடையாது, அல்வா மாதிரி புரியும். அப்போ என்ன சொல்றேன் நானு, பேனா இருக்கிறதுன்னு சொன்னோம்னா அதுல இருக்கிறதுங்கிறது அசத்தியமான சத்தியம்னு அர்த்தம். உண்மையில் அங்க என்னதான் இருக்குது, சத்தினுடைய ஆபாசம் அப்படின்னு என்ன அர்த்தம், மித்யா. சத்தை நாம பேனா இருக்கும் போது இருக்கிறத அனுபவிக்கிறது நமக்கு தோணுது இல்லைங்களா, ஆனா உண்மையில் நம்ம சத்தை அனுபவிக்கிறது அங்க கிடையாது, ஆபாச சத்து. ஆபாச சத்து அதை அனுபவிக்க, சத்தை நாம அனுபவிக்க முடியவே முடியாது. பேனா இருக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த சத்தினுடைய ஆபாசத்தை தான் நம்ம பார்க்கிறோம். we are not seeing the original சத். அடுத்து மூணாவது ஆத்மத்வாத். எதுக்கு பார்க்கிறோம், அனிமா. ஏன் அது சூக்ஷ்மம், அவ்யக்தாத். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்பர் 1 நிர்குணத்வாத் அனிமா, அவ்யக்தத்வாத் அனிமா. வெளித்தோற்றத்துக்கு வராதனால அது எப்படி இருக்குது, சூக்ஷ்மமா இருக்குது. இப்ப மூணாவது பாயிண்ட் ஆத்மத்வாத். பியூட்டிஃபுல் வேர்டு, ஆத்மத்வாத். அதுக்கு என்ன சொல்லலாம், அவிஷயத்வாத்னு சொல்லுவோம். ஆத்மத்வாத்னா அதி விசேஷமாக இல்லாமல் தன்னுடைய சொரூபமாக இருப்பதால் அது சூக்ஷ்மம்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சத்து வந்து சப்ஜெக்ட்னு சொல்றாரு. ஆத்மத்வாத்து என்னது? அந்த சத்துங்கிறது எப்படி இருக்குது? சப்ஜெக்ட், நாட் அ ஆப்ஜெக்ட். இட் இஸ் நாட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், இட் இஸ் a knowledge of subject. அதனால அது சூக்ஷ்மமா இருக்குது. வெரி வெரி க்ளோஸ் என்ன சொல்லலாம் டு ஒன் செல்ஃப். இப்போ எப்பவுமே டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட், நம்மளை விட்டு தள்ளி ஒரு பொருள் இருக்குதுன்னா அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஆப்ஜெக்ட் நம்மளால கண்ணால் பார்க்க முடியும். சப்ஜெக்ட் என்ன பண்ண முடியும்? அறிபவனை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அறியிறானோ, இப்போ இந்த இடத்துல பேனா இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றான், அந்த பேனா இருக்குதுங்கிறத அறியிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சப்ஜெக்ட். அவன் எப்படித்தான் இருக்கணும்? அப்படி சப்ஜெக்டாக இருப்பதால் அவன் சூக்ஷ்மம். இப்போ இந்த 10வது மனிதன் ஸ்டோரி நினைச்சு பாருங்க. ஒரு குரு ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை ஆற்ற கடந்து போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கூட்டிகிட்டு போய் திரும்பி வா நீந்தி போவாங்க எல்லாரும். அந்த பக்கம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அது ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவாங்க. போய் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவான்? குரு சொல்லிட்டு இருப்பார், நல்லா பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னு. அந்த ஹெட் ஸ்டூடெண்ட், லீடர் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் கிராஸ் ஆகி அதான் போயிடுவாங்க. அப்புறம் எண்ணி பார்ப்பான். எண்ணும் போது 1 2 3 4 5 6 7 8 9, ஐயையோ ஒரு ஆளை காணமே, ஐயா இவனையும் சேர்த்து தான் 10 பேர். ஆனா அவன் என்னும் போது என்ன பண்ணிடுறான்? 1 2 3 4 5 6 7 8 9, ஐயையோ உன்னை காணமே, ஐயையோ உன்னை காணமே, 10வது மனிதனை பையனை காணமே. தேடுவது கடினம். அந்த இடத்துல 10வது மனிதன் அவன் தேடினானா, 10வது பையனை அவன் தேடினானா ஆயுசுக்கு அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? 10வது மனிதன் சப்ஜெக்ட். அதுதான் புரிஞ்சுக்கணும். தேடுவதுதான் பிரச்சனையை தவிர, அதாவது ஏன் கடினம் அவனுக்கு 10வது மனிதனை கண்டுபிடிக்கிறது கடினமா இருந்தது? தேடுற ஒரு வேலையை செஞ்சதுனாலதான். 10வது மனிதன் வேற எங்கேயோ தேடுறான் அவன், அதனாலதான் அந்த செயல் அவனுக்கு என்னாச்சு? கடினம். அப்பதான் யார் வருவா? ஒரு குரு வருவார். 10 பேர்த்து நிக்க வச்சு மண்டையில 10 அடி அடிப்பாரு. அவன் 1 2 3 4 5 6 7 8 9 போது அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிரும். 10 தலையில அடிப்பாரு. ஆட நாம தான் 10ஆ? அப்ப என்ன குருவோட வேலை என்ன? நீ தேடாத, நீ தான் அது. ஆனா யூஸ்வலா என்ன தேடுவோம் நம்ம? பிரம்மங்கிறது எங்கேயோ வெளியிட்டு இருக்குது, தேடி கண்டுபிடிப்போம், அறிந்து முயற்சி செஞ்சு புரிஞ்சுக்கலாம் நாம எங்கேயோ ஓடுவோம். ஆனா ஓங்கி ஒண்ணு கொட்டுவாரு, யாரு? 10பாங்க. அடடே நீ தாண்டா 10 சப்ஜெக்ட். அதனாலதான் என்னங்கிறாரு இப்ப இந்த இடத்துல? சூக்ஷ்மம். தேடுறதுதான் காரணங்கிறார் சாஸ்திரம். இப்ப என்ன சொல்லுது? நீ உன்னை வேற எங்கேயோ தேடுற பாத்தியா, அதனாலதான் கஷ்டமா இருக்குது. தேடாமல் உனக்குள் நீ வந்து பாரு, அது வெறு எளிது. சோ அடுத்தது இப்ப என்ன பார்த்தோம்? ஆத்மத்வாத்து அது சூக்ஷ்மம். அது சப்ஜெக்டா இருக்கிறதுனால, சப்ஜெக்ட்னு தெரியாம ஆப்ஜெக்டா நினைச்சுக்கிட்டு சத்த வெளியில எங்கேயோ தேடுறதுனால அது கஷ்டம், அது கிடைக்காது. ஆப்ஜெக்டா தேடுற வரைக்கும் அது கிடைக்காது. அது ஆப்ஜெக்டா இருந்தா தானே கிடைக்கும். ஸோ தேடுவதுதான் என்னது காரணம்? பிரச்சனைக்கு காரணம் தேடுதல். அடுத்தது காரணத்வாத்து அது அனிமா. என்ன பார்க்கிறோம்? காரணத்வாத்து அது அனிமா, சூக்ஷ்மம். அனிமான சூக்ஷ்மம். இப்போ அது என்ன காரணம்? அது சத்து. சர்வசிய காரணத்வாத் அது சூக்ஷ்மம். எப்பவுமே காரணம் எப்படித்தான் இருக்கும்? சூக்ஷ்மமா இருக்கும். காரியம் எப்படி இருக்கும்? கண்ணு ஸ்தூலமா இருக்கும், கிராஸா இருக்கும். அதனுடைய காரணம் எப்படித்தான் இருக்கும்? சூக்ஷ்மா தான் இருக்கும். காரண சூக்ஷ்மம். காரியம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், விதை காரணமா? மரம் காரியமா? அது எப்படி இருக்குது? விதை எப்படி இருக்குது? சூக்ஷ்மம். மரம் எப்படி இருக்குது? ஸ்தூலம். சோ காரணம் எப்பவுமே எப்படித்தான் இருக்கும்? சூக்ஷ்மம். சோ என்ன சொல்றாரு? காரணமா, அது ஒரு பொருளுக்கு காரணமாவா இருக்குது? காரியமே ஆகாத காரணம். எல்லா காரணமாக ஒரு இடத்துல காரியமாயிரும். இப்ப காட்டன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சாரி எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாரி வந்து எதுல போய் ஒடுங்குது? பஞ்சில் போய் ஒடுங்கிடும். காட்டன் சாரிங் போது அது காரியத்தில் போய் ஒடுங்கிடும். காரணத்துல போய் அந்த காரியம் காரணத்துல போய் ஒடுங்கிடும். அப்படின்னு என்ன? காரியம்னா ஒன்று இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இது எப்படி இருக்குது? இதற்கு மேல் ஒரு காரணம்ங்கிறது கிடையாது. அதனால காரணத்துவா எப்படி இருக்குது? இது சூக்ஷ்மம், அதிசயம், அனந்தம், எல்லையற்ற. சோ அனிமாங்கிறது சத்து, சொரூபம், சூக்ஷ்மம். இதோட என்ன முடியல? காரணத்துவாத்து. எஸ், 4 பாயிண்ட் தான். 4வது. அடுத்து நம்ம 5வது. ஸோ எது முடியுது? அனிமாங்கிறது சத்துனுடைய சொரூபம், சூக்ஷ்மம். ஃபர்ஸ்ட் வேர்டு தான் பார்த்துருக்கோம். 5 வேர்டு, அதில் 1 பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்க்கணும்?
ஐததாத்மியம். அப்ப என்ன சொன்ன? ஏதத்து இங்க இருப்பது அனைத்திற்கும் அது சாரம். இது இந்த உலகம் இருக்கிற இதம் சர்வம் ஐததாத்மியம் பார்க்கணும், சேர்த்து பார்க்கணும். இங்க இருப்பது அனைத்திற்கும் அது எப்படி இருக்குது? சாரமாக இருக்கிறது. அப்போ நகைகளுக்கு எது சாரம்? கோல்டு. பலவிதமான பானைகளுக்கு சாரம் எது? மண். சோ சாரமாக இங்க இருக்கிற அது மாதிரி இங்க இருக்கிற உலகம் அனைத்திற்கும் அது காரணம். எப்படி தங்கம் காரணமாக இருக்கிறதோ, ஆபரணம் காரியம், அதுதான் காரணம். ஆபரணம்ங்கிறது காரியம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. உண்மையில் அங்க இருப்பது தங்கம் தான். நீங்க ஜுவல்ஸ்ன்னு சொல்லி ஒரு 100 கிலோ எடுத்து வச்சாலும் 1 கிலோ எடுத்து வச்சாலும் அங்க இருப்பது தங்கம் தானே தவிர ஆபரணம் அங்கு தனியாக தங்கத்தை ஒதுக்கிட்டு நெக்லஸ் தனக்காக இருப்பை பெறுவது இல்லை. சோ அப்ப என்ன அர்த்தம்? நெக்லஸ்னே ஒண்ணு இல்ல, அங்க உண்மையா இருக்கிறது என்னதான்? தங்கம். அதை போல இந்த படைக்கப்பட்ட அனைத்துக்கும் இது காரணம். இந்த உலகம் காரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? காரியம்னே ஒண்ணு இல்லை. அப்ப உலகம்ங்கிறது என்னது? தனியாக இருப்பு பெற்ற ஒரு விஷயம் அல்ல. அப்ப என்ன? சத்துதான் காரணம் இருக்கிறது. உலகம்ங்கிறது என்னது? காரியம் இல்லை. எதை போல? தங்கம் காரணம் இருக்கிறது. எப்பவுமே நகை செய்யறதுக்கு முன்னாலேயும் தங்கம் இருந்தது, நகையா போட்டுட்டு இருக்கிற காலத்திலயும் தங்கம் இருந்தது. நீங்க அந்த நெக்லஸ் அழிச்சு வேற ஏதாவது பண்ணாலும் என்ன இருக்கும்? தங்கம் இருக்கும். சோ காரணம். ஆனா ஆபரணம்னு ஒரு வேர்டு சேர்த்து பாருங்க. ஆபரணம் காரியம், அது உண்மையில் இல்லை. இது அப்படியே எக்ஸாம்பிள். சத்து சர்வசிய காரணம். அப்ப அது மட்டும்தான் இருக்குது. உலகம்ங்கிறது காரியம், அதனாலேயே அது என்னது? இல்லை, இல்லவே இல்லை. அப்ப என்னது? மித்யா. சோ ஐததாத்மியங்கிறது என்ன புரிய, எந்த தத்துவத்தை புரிய வைக்குது? உலகம் மித்யா, ஜெகன் மித்யா. ஃபர்ஸ்ட் அனிமாங்கிறது சூக்ஷ்மன் பார்த்தோம். இப்ப ரெண்டாவது வேர்டு ஐததாத்மியங்கிறது மித்யா, நீக்கப்படுகிறது. அப்ப அப்படின்னு என்னங்க? நெக்லஸ் தோடு அதெல்லாம் என்னங்க? வாச்சா ஆரம்பணம் விகாரோ நாமதேயம். எது? நெக்லஸ் தோடு ஒட்டியாடம் வளையல் எல்லாமே சொல்றமே, இத்தனை இருக்குதே, அதெல்லாம் வாக்கு, வாச்சாரம்பணம், வாக்குல இருக்கு, வச்சுக்கலாம். ஆனா உண்மையில் அங்க இருப்பது நெக்லஸ் ஒண்ணு கிடையாது, தங்கம் தான் இருக்கு. இது ரெண்டாவதா. மூணாவது என்ன வேர்டு பார்த்தோம்? சத்தியம். சத்தியம்னா ரெண்டு விதமா பார்க்கலாங்க. ஒன்னு திரிகாலே அப்பி திஷ்டதி, அது சத்தியம். 3 காலத்திலும், அதாவது இப்ப நாம பார்க்கிற பொருள் எல்லாமே ஒரு காலத்தில் இல்லாம இருந்து இப்போ ஒரு காலத்துல இருந்து, இப்ப நீங்க பார்க்கறது எல்லாமே பிராக், அதாவது இந்த நியாயசாஸ்திரம் சொல்றது வேற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது முதல்லயும் அது இல்ல, மறுபடியும் அது இல்ல, கொஞ்ச நாளைக்கு நடுவில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா உண்மையில் இல்லைங்கோ. நல்லா இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். முதல்லையும் இல்லை, மறுபடியும் இல்லை. பானை முதல்லையும் கிடையாது, உடஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது. அப்ப நடுவில் மட்டும் இருக்குன்னு சொல்றது இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. அது எப்படின்னு? இதுதான் உலகம். முன்பு இல்லை, மறுபடியும் இல்லை, நடுவில் மட்டும் இருக்குதுன்னு என்ன சொல்றது? இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சத்தியம்ங்கிறது சத்து விஷயம், பிரம்ம தத்துவம் 3 காலத்திலும் இருந்து கொண்டு இருக்கிற. திரிகாலே அப்பி திஷ்டதி. அதனால அதுக்கு என்ன சொல்றோம்? சத்தியம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அபாவம் இல்ல? பிராக் பிரத்வம்ச அபாவம் சொல்லு சாஸ்திரம் சொல்லும்போது, நியாய சாஸ்திரம். பிராக் அபாவம், பிரத்யஸ்ய அபாவம். அபாவங்கிறது அது எல்லாத்துக்குள்ளும் இருக்குது. அபாவம்னா இல்லாத தன்மை. அப்ப கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருக்கிற தன்மை வருது, பாவம்க்கு வருது, கொஞ்ச நாளைக்கு வருது. ஆனா சத்துங்கிறது திரிகாலே, அதுக்கு ஒரு சத்துன்னு சொல்லுவோம். இன்னொன்னு சத்துங்கிற சத்தியம்ங்கிறது 2 மீனிங் சொன்னேன். ஒன்னு திரிகாலே அப்பி திஷ்டே, திரிகாலே அப்பி அது திஷ்டத்தினால சத்தியம். அபாவங்கிறது அதுக்கு எப்பவுமே கிடையாது. நம்ம பார்க்கிற பொருளுக்கு எல்லாத்துக்கும் அபாவங்கிறது 2 காலத்துல இருக்குது, நடுவுல ஒரு காலத்துல மட்டும்தான் அது இருக்குது. ஆனா சத்துங்கிறது 3 காலத்திலும் அபாவம் இல்லாமைங்கிறது அதுக்கு எப்பவுமே இல்லை. ஆனா பானைக்கு என்ன பண்ணுது? இல்லாமைங்கிறது முதல்லையும் இருக்குது, இல்லாமைங்கிறது பின்னாலே இருக்குது, நடுவுல மட்டும் இருப்பு இருக்கு. அந்த மாதிரி அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோமா? இன்னொன்னு அபாத்தியம் சத்தியம் சொல்லுவோம். அதை நெகேட் பண்ண முடியாது. அபாத்தியம்னா which cannot be negated அர்த்தம். which cannot be negated.
இப்போ கயிறு பாம்பு ஒரு உதாரணம் சொல்ல, அதை நெகேட் பண்ண முடியாது, இல்லாமல் அது எப்பவுமே அது இல்லாமல் ஆக்க முடியாது. இப்ப கயிறு பாம்பா பார்க்குறோம், பாம்பை நெகேட் பண்ணிடலாம். எது? ஒரு டார்ச் லைட் வச்சா. மித்யாவை என்ன பண்ணிடலாம்? நெகேட் பண்ணிடலாம். கயிறை டார்ச் லைட் அடிச்சா கயிறு காணாம எங்க போயிடும்? அது மாதிரி அபாத்தியம் நெகேட் பண்ண முடியாது. எது? அதனால அதுக்கு என்னன்னு பேரு? சத்தியம். அபாத்தியம் சத்தியம், நீக்க முடியாது, which cannot be negated. ஃபார் எக்ஸாம்பிள் கயிறு பாம்பு. இப்ப காட்டன் சாரி இருக்கிறது, என்ன ஆகும்? சத்து. அது இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும்? மாறாம இருக்கும். ஆனா நாம ரூப காட்டனுங்கிறது என்ன ஆயிட்டே வரும்? மாறிக்கிட்டே வருதா? இருக்கிறது மட்டும் அப்படியே தொடர்ந்து இருக்கும். ஆனா எது மாறாம இருக்குது? அந்த சத்து இருக்கிறதுங்கிறது மட்டும் மாறாம இருக்குது. அப்போ எது நெகேட் ஆயிட்டு இருக்குதோ அது மித்யா. எதை நம்ம காட்டனுங்கிறத எதில் நெகேட் பண்ணிடுறோம்? பஞ்சு. பஞ்சு எப்படி இல்லாம பண்றோம்? த்ரெட். த்ரெட் எப்படி இல்லாம பண்றோம்? இந்த மாதிரி ஒன்னொன்னு இல்லாம பண்றோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒருத்தர் நெகேட் பண்றான் பாருங்க. காட்டன் டு த்ரெட், த்ரெட் டு காட்டன், காட்டன் டு த்ரெட், த்ரெட் டு பஞ்சு, அதான் பஞ்சு. அதாவது சாரி டு நூல், நூல் டு காட்டன், காட்டன் டு காட்டன் த்ரெட். இந்த மாதிரி ஒருத்தர் நெகேட் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான் பாருங்க. அவனை யாருமே நெகேட் பண்ண முடியாது. இல்லை, அதை அறிபவனை, அந்த அறிவை எப்படி நெகேட் பண்ணுவீங்க? ஆனா சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. காட்டன் சாரியே நெகேட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. ஏன்? வெறும் நூல் தான் இருக்கு. காட்டன் த்ரெட் எல்லாம் புட்டு கதர் நோன சாரி அப்படிங்கும்போது அங்க சாரி சாரிங்கிறது அங்க நெகேட் பண்ணிட்டோம். ஞானேன தாங்க, கண்ணுக்கு முன்னாடி புடவை தெரியும், ஞானேன நெகேட் பண்றது. அப்படி பண்ணீங்களா? சரி, ஓகே. த்ரெட்டுக்கு வந்தீங்களா? அது பஞ்சு என்ன சொல்லுச்சு? நான் தான் இருக்கும்போது நூலும் காணாம போயிடும். பஞ்சு என்ன? பஞ்சுக்குள்ள இருக்கிற நூல் இலைகள் என்ன சொல்ல? நான் தான் இருக்கிறேன் பஞ்சு எங்கும் போது பஞ்சு காணாம போயிடும். நூல் இலைகளை நீங்க கொண்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சீங்கன்னா அணுதான் இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன். அணு என்ன சொல்றேன்? நான் தான் இருக்கிறேன், நீ எங்க இருக்கீங்க? அப்ப அது நெகேட் ஆயிடுச்சா? இதெல்லாம் ஒருத்தர் நெகேட் பண்ற ஒரு அறிவு தான் நெகேட் பண்ணிட்டு இருக்குது எல்லாத்தையும். இது இல்லை, இது இல்லை, இது நானேன்னு தான் நீங்க நெகேட் பண்ணீங்க. அந்த ஞானத்தை நெகேட் பண்ணிருங்க பார்க்கலாம். உட்காந்து அப்படியே கண்ணை மூடி அதை நெகேட் பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கு அப்ப என்ன பண்ணணும்? அதை காரியமா மாத்தி தான் நெகேட் பண்ணி. இப்ப என்ன பண்ணீங்க? எப்படி நெகேட் பண்ணீங்க? காரணத்துவத்தை உள்ள காரியத்தை கொடுத்தீங்கன்னா நெகேட் ஆயிரும். இப்ப முதல்ல சாரிங்கிறது காரணம் வச்சீங்க, அதை காரணத்தை அது காரியத்துவம் மாத்துறீங்க. என்ன கொடுக்கு? நூலுக்கு காரணத்துவத்தை கொடுத்து சாரிக்கு காரியம்னு நீங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாம போயிடும். நல்ல யோசனை பாருங்க. காட்டன் சாரிய காரணம் துவத்தை விட்டுட்டு அதை காரியத்துல போய் நின்னீங்கன்னா சாரி கொண்டு எங்க போடுறது? காரியத்துல கொண்டு போட்டீங்கன்னா போது அது காணாம போயிடும். அப்புறம் இப்ப எது காரணமா நிக்குது? த்ரெட், காட்டன், நூல்கள். அப்போ நீங்க அதை கொண்டு பஞ்சுங்கிறத சொல்லி அந்த நூலை கொண்டு காரியத்துல போட்டீங்கன்னா அது காணாம போயிடும். அப்படி வந்துட்டே இருந்தோமா? ஆட்டம் வரைக்கும் வந்தோமா? இந்த ஆட்டம்னு ஒருத்தர் சொல்றான் பாருங்க, ஒரு அறிவு தானே சொல்லிட்டு இருக்குது. அந்த அறிவை காரியமா மாத்தி காரணத்துல ஓடுங்களே பார்க்கலாம். இட்ஸ் நாட் பாசிபிள். இதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா சப்ஜெக்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு நீங்க காரியமா மாத்துங்க பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? கடைசியில் யார் இருக்கிறா? அந்த அணுவுக்கு அப்புறம், அணுவை உடைச்சதுக்கு அப்புறம் யார் இருக்கா? அந்த அறிவு தான் நமக்கு தெரியுது. அது ஒண்ணுதான் இருக்கு. அதை காரியமா மாத்தி பாருங்க. அப்ப என்ன வேணும்? அதுக்கு ஒரு காரணம் வேணும். அப்ப நீங்க பாருங்க, அனவஸ்தா தோஷம் வரும். இப்ப ஒருத்தர் நெகேட் பண்ணிட்டானா அது ஒரு அறிவா? அதை நெகேட் பண்ணா இன்னொரு அறிவு வேணும். அதை நெகேட் பண்ணோம்னா இன்னொரு அறிவு வேணும். அது அனவஸ்தா தோஷம் போகிட்டே இருக்கும். அது தப்பு. அது அந்த மாதிரி விசாரத்துக்கு போகக்கூடாது. எது? அனவஸ்தா தோஷம். இந்த அறிவை நெகேட் பண்றதுக்கு இன்னொரு அறிவு, அந்த அறிவை நெகேட் பண்றதுக்கு இன்னொரு அறிவு. அப்படி அல்ல. அந்த அறிவை அபாதிதம் சத்தேவ சித்து சித்தேவ சத்து. அது அடுத்த விசாரம் ஆரம்பிக்க வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் அடுத்தது. ஏன்னா அந்த சத்து தான் சித்து, சித்து தான் சத்து. ஏன்? அந்த சத்தை என்ன பண்ண முடியல? நெகேட் பண்ண முடியலிங் போது அது என்னவா இருக்குது? சித்து. இருக்கிறது இருக்கிறதுங்கிற இப்ப எங்க வந்துருச்சு? சித்து, அறிவு. சொன்னீங்களா? இப்ப என்னது? இப்ப என்ன பார்த்தோம்? சத்தியம். எதுக்கு சத்தியம்ங்கிற வேர்டு பார்த்துட்டு இருக்கிறோம்? பிரம்மம் சத்தியம். ஏன்னா அபாதித்தம், அதை நெகேட் பண்ண முடியாது. அப்படிதான் நான் எக்ஸாம்பிள் காமிச்சேன். சாரி வரிசையை நெகேட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதை நெகேட் பண்ணி பாருங்க. மண்ட மொழிவு அது என்னது? சத்தியம். இன்னொன்னு மூன்று காலத்திலும் இருப்பது. அதுக்கு அபாவங்கிறது அதுக்கு எப்பவுமே கிடையாது.
அபாவோ வித்யதே சதக. அதுதான் அந்த ஸ்லோகத்தை இதைத்தான் அவர் பகவத்கீதையில ஸ்லோகமாக கொடுத்துருக்காரு. அபாவம் இல்லாம தன்மைங்கிறது சத்துக்கு எப்பவுமே இருக்காது. ஆனா மித்யாவுக்குள்ள என்ன இருக்கும்? இல்லாமைங்கிறது பாஸ்ட்லி இருக்கும், ஃபியூச்சர்ல இருக்கும். நடுவில் மட்டும்தான் இல்லாமைங்கிறது இல்லாம இருப்பு பெற்று இருக்கிறது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சத் அண்ட் மித்யா. அடுத்த 2 வார்த்தை இருக்குது, அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்னென்ன வேர்டு இருக்கு? ஆத்மா, துவம். துவம்னா அகம், பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கிறோம். இந்த 2ஐயும் எதுக்கு? சத்துக்கு சாந்தோக்கிய உபனிஷத்துல ஸ்வேதகேதுக்கு உத்தாலகர் கொடுக்கிற விஷயத்துல அந்த ஒரு மந்திரத்துல இப்ப எவ்வளவுதான் பார்த்துருக்கோம்? தத்துவமசிங்கிற ஒரு மந்திரத்துல இப்ப நம்ம பார்த்துருக்கிறது only 3. இந்த 4 பார்க்கணும், 5. ஆத்மா தொம் பதம் அங்க இருக்கும், அது அகமா மாத்திக்கணும். இது தரவு பண்ணிக்கிட்டு இது எத்தனை தடவை வரப்போகுது? ஸ்வேதகேது என்னது? இந்த அனிமா, ஐததாத்மியம், சத்தியம், ஆத்மா, துவம்ங்கிற பதம் 9 தடவை திரும்பி வரும் தத்துவமசிங்கிற வாக்கியம். ஸோ இது கம்ப்ளீட், அடுத்த கிளாஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.